மேடையில் வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் பிரமுகர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க இருக்கும் மகிழ்வான தருணம் இது. முதலாவதாக தஞ்சை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அவர்களை நம் சிறப்பு விருந்தினர் முனைவர் சோம வல்லியப்பன் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தஞ்சை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் முனைவர் ஆர் குணசேகரன் ஐயா அவர்களை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நிரம்ப தகவல்களையும் அருமையான நிகழ்விற்கு உண்மையிலேயே நம்முடைய நிகழ்ச்சி தொகுப்பாளினாக இருந்து மாணவி சொன்னது போல இந்த அரங்கை அலங்கரிக்க வருகைந்துள்ள நம்முடைய சிறப்பு விருந்தினர் பொருளியல் அறிஞர், வளரும் சமுதாயத்தை அடுத்த நிலைக்கு நகர்த்தக்கூடிய ஆற்றலாளர் திருமிகு முனைவர் சோம வல்லியப்பன் அவர்களே, தஞ்சை சரபோஜி கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இடம் தந்து இந்த கல்லூரியினுடைய முதல்வர் மதிப்பிற்குரிய நமக்கு வருகின்றிருக்கிறவர்கள் பல்வேறு பெருமைகளுக்கு உரியவர். குறிப்பாக 100 நூல்களை எழுதி தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் வரலாற்றுக்கும் தமிழ் சார்ந்த பல்வேறு துறைகளுக்கும் குறிப்பாக இளைஞர்கள் மாணவருடைய முன்னேற்றத்திற்கும் அவர் ஆற்றியிருக்கிற பங்கு அளப்பரிய பங்கு. தன்னுடைய வாழ்நாளில் பகுதியினாலேயே 100 நூல்களை எழுதுவது என்பது அவ்வளவு எளிய காரியம் அன்று. ஒரு மனிதர் 100க்கும் மேற்பட்ட நூல்களை தமிழ் சமூகத்துக்கு வழங்கியிருக்கிறார் என்பது அது அளப்பரிய பணி மட்டுமல்ல, அவர் தமிழுக்கு அளித்துள்ள அளப்பரிய கொடை. அதற்கும் மேலாக நான் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய பெயரை தினத்தாள்களின் மூலமாக கண்ணுற்று வருகிறேன். அது தினமணியாகட்டும், இந்து நாளிதழாகட்டும், இந்த பிற மாதாந்திர வாராந்திர இதழ்களாகட்டும், அதிலே சோமவல்லியப்பன் என்கிற அந்த 2 சொல்லை பார்த்தால் அந்த கட்டுரையை ஒன்று அந்த நேரத்தில் படிப்பேன், அல்லது முடித்துவிட்டு மாலையில் பணி முடித்துவிட்டு அந்த கட்டுரையை படிப்பேன். அப்படியான ஒரு நம்பிக்கையான எழுத்தாளர், வளர்ந்த தலைமுறைக்கும் வளரும் தலைமுறைக்கும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு பேரறிஞர் அவர். நேற்று முன்தினம் இந்து நாளிதழிலே ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. அந்த கட்டுரை ஒரு சிறிய கட்டுரை தான், ஒரு நுட்பமான ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அவர் அந்த செய்தியை வழங்கி இருக்கிறார்கள். வளரும் தலைமுறையான மாணவர்கள், நீங்கள் வேலை தேடி அலைய வேண்டியதில்லை, இருக்கின்ற இடத்திலிருந்தே உங்களுடைய கைபேசியின் மூலமாகவோ அல்லது ஒரு பக்க ஏட்டின் மூலமாகவோ உங்களுடைய வேலை வாய்ப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான திட்டங்களை, ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு கட்டுரை அது. குறிப்பாக மொழிபெயர்ப்பின் மூலமாக ஒரு மாணவ சமுதாயம் எந்த அளவுக்கு தனக்கான வேலையை உறுதி செய்ய கொள்ள முடியும், அதன் மூலமாக எப்படி மேம்பட முடியும் என்பதை அந்த கட்டுரையின் மூலமாக அவர் வழங்கியிருப்பார்கள். அதுபோல பேபி சிட்டிங் அப்படிங்கிற ஒரு புதிய தொழிலை பற்றி, தொழில் ஆக்கத்தை பற்றி அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அவர் தொடர்ந்து ஒரு 5-6 தொழில்களை பற்றி மாணவ சமுதாயத்திற்கும் வாசகர்களுக்கும் வழங்கி வருகிறார்கள். இன்று முதல் நீங்கள் அவருடைய பெயரில் வருகின்ற கட்டுரைகளை கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பயில வேண்டும். அது தாளில் தான் வாசிக்க வேண்டும் என்பதல்ல, உங்களுடைய கைபேசியில் கூட நீங்கள் அதை பயில முடியும். நான் வாசிக்க என்று சொல்லவில்லை, பயிலனும் என்று சொல்லுகிறேன். உங்களுடைய கைபேசியில் சோம வல்லியப்பனுடைய கட்டுரை என்று போட்டீர்களானால் உங்களுக்கு எண்ணற்ற கட்டுரைகள், சிறு சிறு கட்டுரைகள், குறுங்குறு கட்டுரைகள் உங்களுக்கு கிடைக்கும். உண்மையிலேயே இந்த அரங்கிலே மாபெரும் தமிழ் கனவை மாணவர் சமூகத்துக்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு மனிதரை அவர்களோடு சேர்ந்து நானும் பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ் பல்வேறு பெருமிதங்களை கொண்டிருக்கிறது, அவரை கொண்டிருப்பதும் ஒரு பெருமிதமாக நான் கருதுகிறேன். இங்கே பொறியியல் மாணவர்கள் அதிகம் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைத்து விடைபெறலாம் என்று கருதுகிறேன். பொறியியல் பயிலுகின்ற மாணவர்கள் பொறியியல் துறை சார்ந்து அந்த பாடப்பொருளை மட்டும் நீங்கள் நின்றுவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட அளவில் நிலை பெறும். ஆனால் நீங்கள் தமிழினுடைய தொன்மை சார்ந்த இலக்கியங்களை, குறிப்பாக சங்க இலக்கியங்களை பயிலுகின்ற ஒரு பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டீர்களானால் இந்த உலகம் போற்றுகின்ற ஒரு அறிஞர் பெருமகனால நீங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரே ஒரு சான்றை சொல்லி நான் அமைகிறேன். இப்பொழுது ஃபேஷன் டிசைன், விஸ்காம் போன்ற துறைகள் நம்முடைய மாணவர்கள் மத்தியிலே மிக அதிகமாக பயிலப்பட்டு வருகின்ற ஒரு துறையாக இருக்கிறது. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் முன்னோர்கள் மிக அழகாக பயன்படுத்திய ஒரு துறை. அது நமக்கு சரியாக வந்து சேராததன் காரணமாக அதன் அருமையை, அதன் பெருமிதத்தை நாம் உணரவில்லை. குறிப்பாக சிலப்பதிகாரம் என்ற ஒரு பெயர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதிலே அரங்கேற்று காதை என்று ஒரு காதை இருக்கும்.
அதை நீக்கிவிட்டு தான் பாடம் நடத்துபவர்கள் நடத்துவார்கள். அந்த காதையை பொறியியல் பயிலுகின்ற மாணவர்கள் அல்லது சிலப்பதிகாரத்தில் வருகின்ற பல்வேறு இடங்களை பொறியியல் பயிலுகின்ற மாணவர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு உள்வாங்கினீர்களானால் நீங்கள் மிகச்சிறந்த சிந்தனையாளர்களாகவும் மரபுக்கு சொந்தக்காரர்களாகவும் நீங்கள் வர முடியும். அந்த அரங்கேற்று காதை முழுக்க முழுக்க இன்றைய ஃபேஷன் டிசைனுக்கும் விஸ்காமுக்கும் மிக முக்கியமான ஊற்றுக்கண்ணாக விளங்குகிறது என்பதை அதை நீங்கள் பயின்றீர்களானால் அறிய முடியும் என்கிற ஒரு தகவலோடு உங்களுக்கு நான் அதை விட்டு சென்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் நுண்ணறிவின் ஒளிவிளக்காகவும் எழுத்தால் எண்ணங்களை மாற்றியும் பேச்சால் மனிதரை உயர்த்தியும் நூற்றுக்கணக்கான வாசகர்களின் சிந்தனையை கூர்மையாக்கும் அறிவு புயல் இவர். தமிழகத்தின் பல தொலைக்காட்சிகளில் நேர்மறை சிந்தனையின் தீபமேற்றிய முன்னணி பேச்சாளரும் பல நூல்களின் ஆசிரியருமான முனைவர் சோம வள்ளியப்பன் ஐயா அவர்களை உலக முன்வசம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வருமாறு மேடை கலைக்கிறோம். மாபெரும் தமிழ் கனவு, தமிழ் மரபு மற்றும் பண்பாட்டு பரப்புரை தஞ்சை அரசினர் பொறியியல் கல்லூரியில் நடக்கின்ற இந்த மிகச்சிறப்பான நிகழ்ச்சியில் எனக்கு முன்னர் நோக்க உரை ஆற்றி சென்றிருக்கின்ற மண்டல கல்லூரி கல்வி இணைய இயக்குனர் முனைவர் திரு குணசேகரன் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய முதல்வர் திரு ஜெயபால் அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற முதல்வர் திருமதி சுமதி அவர்களே, நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற முனைவர் பழனியப்பன் அவர்களே, ஏனைய பேராசிரியர்களே, மாணவர்களே, மாணவிகளே, தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற பெருமக்களே, ஊடகம் மூலமாக இந்த நிகழ்ச்சியை மக்களுக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. 1-2 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. தமிழகத்தில் இப்படி பல்வேறு கல்லூரிகளில் இருக்கிற மாணவர்களை ஓரிடத்திற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு தமிழர் பற்றி, தமிழனுடைய தொன்மை, நாகரிகம், பண்பாடு குறித்தெல்லாம் நிதானமாக அமைதியாக அமர்ந்து கேட்டுக்கொள்கிற வாய்ப்பை கொடுத்திருக்கிற தமிழக அரசை நான் மனதார பாராட்டுகிறேன். மனதார பாராட்டுவது என்பது வாயில் மட்டுமல்ல, கரவொலி கூட கொடுத்து பாராட்டலாம். இப்போ இன்றைக்கு நான் தஞ்சாவூருக்கு சில முறை வேறு நிகழ்ச்சிகளுக்காக வந்திருக்கிறேன். இன்றைக்கு காலை 5:40 வந்த பிறகு எனக்கு கிடைத்த நேரத்திலே நான் மீண்டும் ஒரு முறை தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை சென்று பார்த்தேன். எத்தனை முறை சென்றாலும் வியப்பு தருகிற கட்டுமானம். இன்றைக்கு நாம் இந்த அரங்கம் சிறப்பாக இருக்கிறது. ஒரு அரசு கல்லூரியில், பொறியியல் கல்லூரியில் இப்படிப்பட்ட தரைத்தளம், விதானம், ஒளி அமைப்புகள் இருக்கிற சிறப்பானது ஒரு அரங்கு இருக்கிறது என்று நாம் மகிழ்கிற அதே நேரத்தில் 1020 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சையிலே இத்தனை பொறியியல் வசதிகள் இல்லாத காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு கட்டுமானத்தை கட்டியிருக்கிறார்கள் என்றுதான் ஒவ்வொரு முறையும் அங்கே போகிற போது தோன்றுகிறது. அப்படிப்பட்ட தஞ்சை மாநகரிலே இன்று உங்களோடு கலந்து கொள்வதிலே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்றைய இந்தியாவிற்கு பெருமை இல்லையா என்று கேட்டால் இந்தியாவிற்கு நிறைய பெருமை இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்காக ஒரு தகவலை தேடி பார்த்தேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு தகவல் சொல்லுவோம். நம்முடைய பேச்சுக்கள் பதிவாகின்றன. வேற கல்லூரியில் பேசிய பேச்சுக்களை நீங்கள் ஒளிப்பதிவில் பார்க்கலாம். இந்த கல்லூரியில் பேசுகிற பேச்சை ஏற்கனவே பேச்சு கேட்டவர்களும் கேட்பார்கள் என்கிற காரணத்தினால் குறைந்தபட்சம் ஓரளவிற்காவது நம்முடைய ஒவ்வொரு கூட்டத்தின் பேச்சும் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக புதிய தகவல்களை எடுத்து வருவேன். இந்தியாவினுடைய மக்கள் தொகை கேட்டால் உங்களால் சொல்லிவிட முடியும் 140 கோடி என்று. அது சீனாவையும் தாண்டிவிட்டது. இந்தியாவில் ஓராண்டில் 2024-25 மட்டும் உற்பத்தி செய்து விற்பனையான ஊர்திகள், வண்டிகள், வாகனம்னா அது தமிழ் இல்லை, வெஹிக்கிள்ங்கிற ஜெர்மன் சொல்லேருந்து வந்தது வாகனம். வண்டிகளுடைய எண்ணிக்கை 2.5 கோடி. நிறைய
உலக நாடுகளில் மக்கள் தொகை 2.5 கோடி கிடையாது. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் நாம் உற்பத்தி செய்கிற வண்டிகளின் எண்ணிக்கை, மோட்டார் வாகனங்களின் எண்ணிக்கை மட்டும் 2.5 கோடி. அதில் 43 லட்சம் வண்டிகள் மகிழுந்து என்ற கார், கிட்டத்தட்ட 1.6 கோடி, கிட்டத்தட்ட 2 கோடி இருசக்கர வாகனங்கள் ஒவ்வொரு ஆண்டும். அப்படி என்றால் கடந்த 5-10 ஆண்டுகளில் எவ்வளவு வாகனங்கள் உற்பத்தி ஆகியிருக்கும்? 10 ஆண்டுகளாக உற்பத்தியாகின வாகனங்கள் எல்லாம் சாலையில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அப்படி என்றால் இது எவ்வளவு பெரிய நாடு, எவ்வளவு உற்பத்தி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆண்டிலே 15 லட்சம் பொறியாளர்கள் படித்து வெளியே வருகிறார்கள். இந்த கல்லூரியில் உங்களுடைய முதல்வர் கூறினார் ஒரு 1450 மாணவர்கள் 4 ஆண்டுகளும் சேர்த்து. ஒவ்வொரு ஆண்டும் 4ஆம் ஆண்டு படிப்பை முடித்துவிட்டு வெளியில் வருகிறவர்கள் மட்டும் இந்தியாவில் 15 லட்சம் பேர். 1 கோடி மாணவர்கள் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வெளியில் வருகிறார்கள். இந்தியாவில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 1000. தஞ்சையில் ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கிறது, திருச்சியில் பாரதிதாசன், பல்வேறு பல்கலைக்கழகங்கள், சென்னை பல்கலைக்கழகம் அவங்களுக்கு தெரியும். இந்தியாவில் 1000 பல்கலைக்கழகங்கள் இருக்கிறாங்க. இதுபோல சில டேட்டா பாயிண்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், சில புள்ளி விவரங்களை நாம் தொட்டு பார்த்தால்தான் நாம் எவ்வளவு பெரிய ஒரு நாடு என்பது நமக்கு உணர்விலே வரும். இது ஒரு புதிய இந்தியா. இப்போ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இந்தியா என்பது என்னுடைய பெற்றோர் வாழ்ந்த இந்தியா இல்லை, என் காலத்து இந்தியா அல்ல. இப்போ ரொம்ப வேகமாக இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய 196 நாடுகள் இருக்கிற இந்த உலகத்தில் 4வது இடத்துல இருக்குது இந்தியா பொருளாதார அளவில். எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்து விட்டோமா, தனிநபர் வருமானம் உயர்ந்து விட்டதா என்றால் இன்னும் இல்லை, போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. ஆனால் உற்பத்தி செய்து தான் பகிர முடியும் என்கிற அளவிலே உலகத்திலே உள்நாட்டு உற்பத்தி 7.8% வளருகிற ஒரு ஆண்டிற்கு வேறு பெரிய நாடுகள் இல்லை. இவ்வளவு பெரிய பொருளாதாரம் வேறு எங்கும் கிடையாது. 4வது பெரிய பொருளாதாரம். ஓரளவிற்கு நாம் மிக சிறப்பாக இன்று இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணி நம்ம வளங்கள்னு சொல்லுவோம், ரிசோர்ஸஸ். அந்த ரிசோர்ஸஸில் ஒரு முக்கியமான ரிசோர்ஸு வளம். நீர்வளம் சொல்லுவோம், நிலவளம் சொல்லுவோம், கனிம வளம் சொல்லுவோம், பல வளங்கள் இருக்குது. ஒவ்வொரு தேசமும் முன்னேறுவதற்கு இந்தியாவினுடைய பல வளங்கள் இருக்கிறது. இப்போ இஸ்ரேல்னா தண்ணி இருக்காதும்பாங்க, ஜப்பான்னா இடம் கிடையாது. அங்கே மனிதர்களை இறந்து போனால் நாம் 6 அடி மண் கேட்டான்னு நம்ம பாடுறோம், 6 அடி, அங்கேயெல்லாம் 2 அடி தான், இடம் கிடையாது. ஒரு ஆளை 6 அடியில் படுக்க வைத்து புதைப்பதற்கு இடம் இல்லை, நிற்க வைத்து புதைப்பார்கள். நிலவளம் இல்லாத நாடு ஜப்பான். இது மாதிரி பல்வேறு வளங்கள், நமக்கு எல்லா வளங்களும் இருக்கிறது. ரொம்ப குறிப்பாக நம்மிடம் இருக்கிற மிகச்சிறந்த வளம் யாரா சொல்லுவீங்க? யாரு? மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ். இப்போ நான் சொன்ன 145 கோடி, இந்த 145 கோடியும் எதற்கும் உதவாத மனிதர்களாக இருந்தால் அது சுமை. 145 கோடியில் பலரும் பலவற்றையும் சிந்திக்க முடியும், செய்ய முடியும், உற்பத்தி செய்ய முடியும், உலக நாடுகளுக்கு கொடுக்க முடியும் என்று கிளம்பிவிட்டால் நாம் வளமாகி விடுவோம். நாம் அசட் இல்லை, லயபிலிட்டி இல்லை, அசட் என்று ஆகிவிடுவோம். இந்தியாவில் இருக்கிற 145 கோடி மக்களில் சரிபாதி மீடியன், சரிபாதி மக்களுடைய வயது 28.7க்கு குறைவு. சரிபாதி மக்கள்னா 72.5 கோடி மக்களுக்கு 28 வயதுக்கு கம்மி தான், குறைவு. கம்மி என்பது தமிழில். நான் என்னுடைய பேச்சை 3 பகுதிகளாக பிரித்திருக்கிறேன். ஒன்று நம்முடைய பாரதம், இந்தியா, நம்முடைய நாடு எவ்வளவு வலிமையாக இருக்கிறது, உங்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்வதற்கு. 2வது தமிழ் பற்றி அதனுடைய முக்கியத்துவம். 3வது உங்களுக்கு இருக்கிற வேலை வாய்ப்புகள் குறித்து உங்களுடைய மண்டல இயக்குனர் சொன்னது போல் அது குறித்தும் நான் பொறியியல் கல்லூரி என்பதால் சில கூடுதல் தகவல்களோடு வந்திருக்கிறேன். இப்போ நான் சொல்லிக் கொண்டிருப்பது முதல் பகுதி, நம்முடைய எப்படிப்பட்ட தேசத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், இப்போது மிக இளமையான இந்தியா. இப்போ இளமையான இந்தியா என்றால் என்ன நமக்கு பலன் அப்படின்னா, இன்னும் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு இந்த 28.7 வயது குறைவாக இருக்கிறவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். இன்னும் 30 வருஷத்துக்காவது குறைஞ்சது வளருவாங்க. 58 வயது தான் பணி ஓய்வு, 60 வயது தான் பணி ஓய்வு. அது வரைக்கும் அவர்கள் பொருள் ஈட்டி கொண்டிருப்பார்கள், உற்பத்தி செய்து கொண்டிருப்பார்கள், முக்கியமாக பொருள் நுகர்வார்கள். அத்தனை பேருக்கும் சாப்பாடு வேணும், அத்தனை பேருக்கும் உடை வேணும், ஊர்தி வேணும், அதற்கு அவர்களுக்கு எழுதுகிற விஷயம் பல தேவை. இந்த தேவை எல்லாம் தான் நமக்கு வாழ்க்கை.
இப்போ இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறதுனால பேசுகிற ஒரு தேவை இருக்கிறது, எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இத்தனை பேர் இருக்கிறதுனால ஒரு கல்லூரி கட்டுகிற வாய்ப்பு இருக்கிறது, இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி நுகர்வோர் இருந்தால்தான் என்றால் இந்தியா வெளிநாட்டை நம்பி அவர்களுக்கு ஏற்றுமதி செய்து தான் பிழைக்க வேண்டும் என்கிற நிலையில் இல்லை. நம்மிடம் உற்பத்தி செய்பவர்களும் இருக்கிறார்கள், உண்பவர்களும் இருக்கிறார்கள். நாம் ஒருவருக்கொருவர் கொடுத்து வாங்கி கொண்டே காலத்தை ஓட்டிவிட முடியும். அவ்வளவு வலுவான டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் என்று சொல்வார்கள். டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் என்றால் மக்கள் தொகையில் ஒரு வாய்ப்பான நிலை நமக்கு இந்தியாவுக்கு இருக்கிறது. கோல்டன் பீரியட்ல இருக்கோம் நம்ம. இப்போ கடந்த பல ஆண்டுகளாக இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நாம் இன்றைக்கு நேரடியாக இந்த பேச்சை ஒளிபரப்பி கொண்டு இருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்தில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வேறு ஆர்வம் இருக்கிறவங்க எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம். இன்னும் ஓராண்டு கழித்து கூட நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். அப்படிப்பட்ட தொழில்நுட்பங்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படி வந்து விட்டன. ஃபோன்லே ஒரு பெண்மணி இதை படம் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ எல்லாம் எப்படி சாத்தியமாகி விட்டது என்றால் இந்தியா நம்ம டிஜிட்டல் ரொம்ப அதிகமாக வேகமாக முன்னேறுகிறோம். இன்டர்நெட் பெனிட்ரேஷன் சொல்லுவாங்க. சின்ன கிராமங்கள் வரை நம்முடைய இணைய பரவி இருக்கு. நான் அந்த கட்டுரை ஐயா சொன்ன கட்டுரையில் நான் எழுதியிருக்கிறேன். சாலைகள் வழியாக வந்த வேலை வாய்ப்புகளை விட வருமானங்களை விட அதிகமான வேலை வாய்ப்புகளும் வருமானங்களும் இணையம் வழி வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு ஊருக்கு புதுசாக சாலை வந்ததுன்னா அங்கே வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ சாலை இல்லாத ஊர்களுக்கும் இணையம் வந்து விட்டது. இணையம் வழி கோடிக்கணக்கான வாய்ப்புகள், கோடிக்கணக்கான ரூபாய்கள் இருக்கின்றன. நாம் அதில் மிகச்சிறந்த ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அதே போல் உலகத்தில் என்ன எரிவாயு நம்ம பயன்படுத்தலாம்னா பூமிக்கு கீழேருந்து எடுக்கிற எதையும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறாங்க உலக லெவலில். இப்போ ஏன் இப்போ மழை கொட்டுன்னு கொட்டுது, எல்னினோ எஃபெக்ட் என்று சொல்லுகிறார்கள். ஒரு வருடத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் பெய்கிறது. ஒரு நாளில் பெய்ய வேண்டிய மழை 10 நிமிடத்தில் கொட்டுகிறது. மேக வெடிப்புன்னு சொல்கிறாங்க. ஆக சுற்றுப்புற சூழ்நிலையை வெகுவாக கெடுத்து விட்ட காரணத்தினால் பல இயற்கை மாற்றங்கள் வர்றதில் இனிமேல்ட்டு நீங்கள் பெட்ரோல், டீசல், இயற்கை எரிவாயு, நிலக்கரி எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இப்போ அப்படி நிறுத்த முடியாது என்பதனால பசுமை எரிசக்திக்கு மாறுங்கள் என்று சொல்லி காற்றாலை, சூரிய மின்னொலி, நீர் மின்சாரம், அணு மின்சாரம் நிறைய பண்ணுங்கன்றாங்க. இந்தியா 4வது இடத்துல இருக்கு. இப்போ உலக நாடுகளில் 196 நாடுகளில் இந்தியா சூரிய ஒளியிலையும் காற்றாலை மின்சாரத்திலையும் நம்ம வேகமாக மாறிக்கொண்டு இருக்கிறோம். உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளோட நம்மகிட்ட மக்கள் அதிகம். ஆக நாம் மாறாவிட்டால் சிரமமாகிவிடும் என்று உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருக்கிறோம். நாம் இப்போ மற்ற நாடுகளை எதிர்பார்த்து இல்லை, நாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடிகிறது. கொரோனாவிற்கு கூட, கோவிடுக்கு கூட வெளிநாடுகளை எதிர்பார்த்தா நம்மளை கையை முறுக்கியிருப்பாங்க. இந்த பின்னாடி வந்திருக்கவங்க கொஞ்சம் அமைதியாக நீங்கள் உங்கள் இருக்கைகளுக்கு உட்காருங்க. இங்கே இருக்கிறவங்களுடைய கவனம் கொஞ்சம் கலையுது அதில். ஆக நம்முடைய நாடு பல விதங்களில் நன்றாக இருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய வாய்ப்பு. இப்போ நீங்கள் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு பெரிய மதிப்பு இருக்கிறது. உலகத்தில் நாம் எல்லோரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற தேடு பொறி நிறுவனத்தினுடைய பெயர் கூகுள். அந்த கூகுள்ங்கிற உலகளாவிய நிறுவனத்தினுடைய தலைவராக இருப்பவர் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த மதுரையில் படித்த சுந்தர் பிச்சை. அதே மாதிரி நாத்தல்ல தான் மைக்ரோசாஃப்ட் என்கிற நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிறார். பங்கா என்பவர் உலக வங்கியினுடைய தலைவராக இருந்தார். கீதா என்பவர் IMF தலைவர், உதவி தலைவராக இருந்தார், கீதா கோபிநாத். அதே போல மாஸ்டர் கார்டினுடைய தலைவர், இங்கிலாந்தினுடைய முன்னாள் பிரதமர், அமெரிக்காவினுடைய உதவி பிரதமர், நீங்கள் சிங்கப்பூரினுடைய அதிபர், இப்படியாக உலகம் மொத்தமே இந்திய வம்சாவழியினர் நன்றாக இருக்கிறார்கள். அப்படின்னா நாம் வேறு யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை என்பதை உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நாம் எங்கு சென்றாலும் இன்றைக்கு இங்கே இருக்கிற உங்களுக்கெல்லாம் இன்னும் 20 வருடங்கள் கழித்து நீங்கள் ஐரோப்பாவில் இருப்பீங்களா, ஆஸ்திரேலியாவில் இருப்பீங்களா, நியூசிலாண்டில் இருப்பீங்களா என்று சொல்ல முடியாது. உலகம் மொத்தம் வயதானவர்கள் இருக்க இந்தியர்கள் இங்கிருந்து நாம் மிகப்பெரிய மனிதவள ஏற்றுமதியாளராக இருப்போம். இப்பயே இருக்கோம். இந்தியாவிலிருந்து 1,80,00,000 பேர் 1,80,00,000 பேர் அயல் நாடுகளில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். விஞ்ஞானியாக இருக்காங்க, விண்வெளி ஆராய்ச்சியாளராக இருக்கிறாங்க, மருத்துவராக இருக்காங்க, செவிலியராக இருக்காங்க, கட்டுமானங்களில் இருக்காங்க, பொறியாளராக இருக்காங்க, பல இடங்களில் பேராசிரியர்களாக இருக்கிறாங்க. ஒரு ஆண்டிற்கு $180 பில்லியன் வெளிநாடுகளில் சம்பாதித்து இந்தியாவுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நேரத்தில் நாம் இருக்கிறோம். நீங்கள் இருக்கிறீர்கள்.
எங்களுக்கெல்லாம் கூட பெரும்பாலும் நாங்கள் சம்பாதிக்கிற செலவழிக்கிற சந்தோஷமாக இருக்கிற நேரங்கள் நிறைய இருந்தது, கடந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் நுழைகிறீர்கள், ஒரு சொர்க்க வாசலுக்குள்ளார நுழையிற மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பான ஒரு நேரத்தில், வாய்ப்பான நாட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த நாட்டில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் சிலது இன்னும் சுமாராக இருக்குது, வடகிழக்கு மாநிலங்கள்லாம். ஆனால் தமிழகம், இந்தியா 7.8% சராசரியாக வளருதுன்னா தமிழகம் மட்டும் ஒரு ஆண்டிற்கு 11% வளருது கிட்டத்தட்ட. இதுக்கு கூட கைத்தட்டலாம். எனக்கு 2 வேலை கொடுத்துருக்குறாங்க. ஒன்று நீங்கள் மாபெரும் தமிழ் கனவு உலகம் உன் வசம்னு பேசுங்க, 2வது எங்கள் பிள்ளைங்களுக்கு எப்பப்போ கைத்தட்டுன்னு ஞாபகப்படுத்துங்கன்னு. இந்த 2வது வேலையை நான் அடிக்கடி பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால யாராவது பேராசிரியர் லேசாக ஆரம்பித்து விட்டால் மற்றவங்க கைத்தட்ட பிள்ளைகள் பழகி விடுவார்கள். ஆக நாம் நம்மளை பற்றி ஒரு பெருமிதமான உணர்வு கொள்ள வேண்டும். இது இந்தியா. ஒரு வாய்ப்பான நேரத்தில் நான் ஒரு இடத்துல ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் பேசுகிற போது கூட இட்ஸ் நவ் அண்ட் இட்ஸ் ஹியர் என்று சொன்னேன். இப்பொழுது இங்கே, இதுதான் நமக்கு வாய்ப்பு. 2வது நம்ம தமிழ் பற்றி நான் இப்போ பேச போகிறேன். உங்களுக்கு எனக்கு ஐயா குணசேகரனுடைய பேச்சு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் எத்தனை பேர் கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை. அவர் 99 விழுக்காடு ஆங்கிலம் கலக்காமல் பேசினார். நான் பரவாயில்லையே, கைத்தட்டுறீங்களே. அப்போ உங்கள் கல்வி இணை இயக்குனர்னா கைத்தட்டுவீங்க, அதுக்கெல்லாம் யாரும் ஞாபகப்படுத்த வேண்டாம் உங்களுக்கு. சரி, அப்போது ஆங்கிலம் கலக்காமல் பேசினார். இப்போ நானும் அப்படி தான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கூட சிலருக்கு சிலவற்றை புரிய வைப்பதற்காக சில ஆங்கில சொற்களை தவிர்க்க முடியாத சிலவற்றை மட்டும் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போது மும்பை என்று சொல்லப்படுகிற அப்போதைய பம்பாயில் நான் ஒரு வேலைக்கு போயிருந்தேன். அப்போது நான் ஒரு சாலையில் பேருந்து நிறுத்தத்தில் நிற்கிற ஒருத்தர்கிட்ட, எனக்கு அங்கே இளைஞன், எனக்கு ஒன்றும் புரியலை, ஊரே புரியலை, எல்லாம் ஹிந்தி பேசுகிறாங்க, மராட்டி பேசுகிறாங்க. நான் அப்போது தமிழ் முகம் என்று தெரிந்த ஒருவரை பார்த்துட்டேன், விசாரிக்கணும். அவர் கையில் தற்செயலாக தமிழ் நாளிதழ் ஒன்று வைத்திருக்கிறார். நான் அவர்கிட்ட போயிட்டு, ஐயா இந்த பஸ்ஸு நம்பர்லாம் புரியல, அவங்க ஊரில் நம்பரை கூட, எண்களை கூட, பேருந்து எண்ணை கூட மராட்டி மொழியில் எழுதியிருக்காங்க. பெங்களூரில் போனீங்கன்னா கன்னட மொழியில் எழுதியிருப்பாங்க. எண்களே நீங்கள் ஒன்றுமே புரியாது, வெறுமனே ஏதோ வரைபடத்தை பார்த்த மாதிரி இருக்கும். நான் அவரை கேட்டேன். அவர் எனக்கு ஆங்கிலத்தில் பதில் சொன்னார். 2வது முறை கேட்டேன், ஆங்கிலத்தில் தான் பதில் சொன்னார். எனக்கு அப்போ அது வேறுபாடாக தெரியல. ஆனால் நான் நினச்சேன், ஏன் 2 தமிழர்களை சந்தித்து கொண்டால் தமிழில் பேசிக்கொள்வதில்லை? ஏன் ஆங்கிலத்தில் பேசுகிறோம்? ஏன் நமக்கு அப்படி ஒரு மோகம் இருக்கிறது? ஏன் அப்படி ஒரு வீண் பெருமை இருக்கிறது? ஏன் அதுதான் சிறப்பு என்று நினைக்கிறோம் என்பது தான் நான் உங்கள் முன் வைக்கிற முதல் கேள்வி. அவர் கையில் தமிழ் நாளிதழ் படிக்கிறார், தமிழில் பதில் சொல்ல மறுக்கிறார். அவர் இருந்தது மும்பையாக இருக்கலாம், ஆனால் பேசுவது தமிழன் தானே, தமிழ் பேசலவர். இப்போ நம்ம மொத்தம் இந்தியாவில் இருக்கிற மாணவர், இங்கே தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவருடைய எண்ணிக்கை 46 லட்சம், தனியார் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை 65 லட்சம். அப்போ நீங்கள் அரசு பள்ளியிலேயாவது ஓரளவுக்கு தமிழில் பேச வேண்டும். ஆங்கில பள்ளிகளில் தான் அவங்க டையை மாட்டி விட்டு ஷூவை காலில் போட்டு விட்டு தமிழில் பேசினால் தண்டனை, அபராதம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஒரு ஆங்கில பழக்கம் வரட்டும் என்று. நான் இதையெல்லாம் சொல்லுவதால் ஆங்கிலம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. நான் ஆங்கிலத்தில் பல கல்லூரிகளில் போய் பேசுகிறேன், கூட்டங்களில் பேசுகிறேன், புத்தகங்கள் எழுதுகிறேன், அது வேறு. ஒருவருக்கு 2 மொழி தெரிந்திருக்கக்கூடாது என்று யார் சொன்னது? நம்ம பாரதியே பல மொழிகள் கற்றவர் தான். எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். அந்த எல்லாமில் ஒன்று கூடவா தமிழ் இல்லை? எனக்கு தமிழே தெரியாது, தமிழில் பேச வராது, தமிழ் படிக்க தெரியாது, தமிழ் எழுதுவதெல்லாம் பிழை இல்லாமல் என்னால் முடியவே முடியாது என்று சொன்னால் நீங்கள் தமிழர்களா? உங்கள் பெற்றோர் தமிழர்களா? மேடையில் மட்டும் நின்று கொண்டு தமிழ் தமிழ் என்று பெருமை பேசுவதால் தமிழ் வளருமா? தமிழ் இருக்குமா? ஆக இப்போது வந்திருக்கிற தலைமுறை
தமிழ் தெரியாது என்பதை வெட்கம் இல்லாமல் சொல்லுகிறார்கள், கூச்சம் இல்லாமல் சொல்லுகிறார்கள். கொஞ்சம் கூட அவர்களுக்கு வருத்தம் இல்லை. எனக்கு தமிழ் தெரியாது என்பதை சாதாரணமாக என்று சொல்லக்கூடாது, அது கூட தமிழ் இல்லை, எளிமையாக சொல்லி கடந்து போகிறார்கள். பள்ளிகளில் நீங்கள் பாருங்கள், நிகழ்ச்சிகள் நடந்தால், இந்த நிகழ்ச்சி தமிழில் நடக்குது, எத்தனை கல்லூரி விழாக்கள், எத்தனை பள்ளி விழாக்களில் முழுக்க முழுக்க இருப்பதெல்லாம் தமிழர்கள். அது இருப்பது தமிழ்நாட்டில். ஆனால் ஆங்கிலத்திலே வரவேற்புரை, ஆங்கிலத்திலே இணைப்புரை, ஆங்கிலத்திலே சொற்பொழிவு, ஆங்கிலத்திலே நன்றி உரை, அடே உனக்கும் ஆங்கிலத்துக்கும் என்னடா தொடர்பு? 3000 ஆண்டுகளாக, 2500 ஆண்டுகளாக இருந்த தமிழ் பேச தெரியாது என்று சொல்லிக்கொண்டு யாரை நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம்? நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நீங்கள் வானொலி கேட்டிருப்பீங்க, பண்பலை வானொலி, எஃப்எம் ரேடியோ. நாளை காலை கேட்டு பாருங்க, மதியம் போய் கேட்டு பாருங்க, அவ்வளவும் ஆங்கில சொற்கள், இணைப்பு சொற்கள் மட்டும்தான் தமிழ். நீங்கள் இந்த மேடையை விவரிப்பதென்றால் என்ன சொல்லுவோம்? போடியம், மைக், லைட், டெஸ்க், ஸ்ப்ரெட்ஷீட், ஷர்ட், பேண்ட், பென், கரண்ட், ஏசி, ஃப்ளோர், சீலிங். தமிழ் எங்க இருக்கு? தமிழ் இல்லை. தமிழ் சொற்கள் இல்லையா? இருக்கிறது, தெரியாது. புதிய விடயங்கள் வந்திருக்கிறது, உருவாக்க வேண்டும். நடுவில் உருவாக்குனாங்க வன்பொருள், மென்பொருள், நடத்துனர், ஓட்டுநர், பேருந்து, அதெல்லாம் நிலை பெற்று விட்டது. ஆனால் அடுத்தடுத்து வந்த இப்போ வாட்ஸ்அப்புக்கு என்ன தமிழில் தெரியாது, மெசேஜுக்கு என்ன தெரியாது, எஸ்எம்எஸ்க்கு என்ன தெரியாது, இமெயிலுக்கு என்ன தெரியாது. ஆக இதுக்கெல்லாம் சொற்கள் உருவாக்கி கொடுத்தால், இவற்றை புழக்கத்தில் கொண்டு வந்து விட்டால் இவை நின்று விடும். தெரியாது என்று சொல்லுவது ஒரு கூட்டம் என்றால், தெரிந்தாலும் பேசாமல் இருப்பது இன்னொரு கூட்டம். அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஆங்கிலத்தில் பிழையின்றி பேசுவது பெருமை, ஆங்கிலத்தில் பிழையின்றி பேசுவது திறமை, ஆங்கிலத்தில் பிழையின்றி பேசினால் புத்திசாலி. தமிழ் எப்படி வேணால் பேசலாம், தமிழ் தெரிஞ்சிருக்கிறது ஒன்றும் ஒரு கூடுதல் தகுதி ஒன்றும் கிடையாது, அதுவும் ஏதோ ஒரு இடம் கொடுப்பாங்க என்பது போன்ற ஒரு நிலைமை மிக ஆபத்தான நிலைமை. இப்போ நான் இங்கே ஒரு 6-7 மாணவர்கள் பேசினாங்க. நான் பேசுவதற்கு முன்னாடி அதில் ஒரு மாணவி பேசுகிற போது சொன்னாங்க, எத்தனையோ மொழிகள் உலகத்தில் இருந்தன, அந்த மொழிகளெல்லாம் தாண்டி இன்றளவும் உயிர்ப்போடு இருப்பது தமிழ்தான். உண்மைதான், எத்தனையோ மொழிகள் இருந்தன, இன்றும் தமிழ் இருக்கிறது என்றால், எத்தனையோ மொழிகள் இருந்தன, இப்போது காணாமல் போய்விட்டன. இது சரி. தமிழ் இன்று இருக்கிறது, சரி. நாளை இருக்குமா? தமிழ் இன்று இருப்பதற்கு காரணம், நமக்கு முந்தைய தலைமுறைகள் தமிழில் பேசினார்கள், படித்தார்கள், எழுதினார்கள், தமிழ் இருந்து கொண்டே இருந்தது. இப்போது வந்திருக்கிற தலைமுறைக்கு தமிழ் பேச தெரியாது, தமிழ் எழுத தெரியாது, ஆங்கிலம் கலக்காமல் ஒன்றுமே செய்ய முடியாது. இது எப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க சைவம், சில பேர் சொல்லுவாங்க நான் அசைவம். இப்போ சைவம் சாப்பிட்றவங்க அசைவம் ஹோட்டலில் சாப்பிட மாட்டாங்க, அங்கே கலப்பு ஏதாவது பட்டுடுங்க, எனக்கு பிடிக்காதுன்னு. நீங்கள் என்னென்னா, இப்போ சைவம் அசைவம் ரெண்டையும் ஒன்றா கலந்தது தான் இங்கிலீஷும் தமிழையும் கலக்கிறது. ரெண்டையும் ஒன்றா போட்டு, இது ஆங்கிலமும் இல்லை, இது தமிழும் இல்லை, இதுக்கு பேர் என்ன? தங்கிலீஷ். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வீடியோன்னா ஒரு படம் போட்டிருக்கேன், அதனுடைய தலைப்பு தங்கிலீஷ் பேசும் தமிழர்களே. என்ன பேசும் தமிழர்களே? தங்கிலீஷ் பேசும் தமிழர்களே. உங்களுக்கு தமிழர்னு சொல்லிக்காதீங்க, தங்கிலீஷர்களே. நீங்கள்லாம் யாரு? தங்கிலீஷர்கள். ஏன்னா நீங்களே பாருங்கள், உங்களுடைய அலைபேசி எடுத்து பாருங்கள், நீங்கள் யாருக்கும் அனுப்பிச்ச செய்தியை பாருங்கள், ஆங்கிலத்தில் இருக்கும். ஆனால் ஆங்கிலம் படித்தவனால அதை படிக்க முடியாது. ஏன்? நம்ம தமிழ் ஆங்கிலத்தில் அடிச்சிருக்கோம். சாப்பிட்டியா? எஸ் ஏ ஏ பி டி ஐ ஏ, சாப்பிட்டியா. வரியா? விஏ ஆரை ஏ, வரியா. மாணவர்களே, நீங்கள் தமிழை ரொம்ப ஆபத்தான நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. இது தமிழ் இல்லை, இது ஆங்கிலமும் இல்லை, இது சோம்பல், இது அலட்சியம், இது பெரிய ஆபத்து. நீங்கள் இன்றைக்கு எதை வேண்டுமானாலும் தமிழில் அடிக்கலாம். இப்போது திரு பாலாஜி நேற்று இரவுலேருந்து என்னோட தொடர்பில் இருக்கிறார். நான் அந்த ஊருக்கு வர்றதுக்கு
எனக்கு வர்ற செய்திகளுக்கெல்லாம் நான் அவருக்கு தமிழ்லேயே பதில் போட்டுட்ருக்கேன். ஒரு காலம் அவர் நினைக்கலாம், யாரையோ பேச கூப்பிட்டு வந்திருக்காங்க, இங்கிலீஷே தெரியாத ஒரு பொருள், அவர் பாவம் தமிழ்லேயே எழுதிட்டுருக்காருன்னு. இல்லை, நான் போகிற இடமெல்லாம் வலியுறுத்துகிறேன். யார் என்னிடம் ஆங்கிலத்தில் பேசினாலும் நான் தமிழில் தான் பேசுவேன். குறிப்பாக தமிழ் தெரிந்தவரிடம் தமிழில் தான் பேசுவேன். வங்கிக்கு போய் தமிழ்லே பேசுவேன். நீங்கள் ஒரு வங்கிக்கு போகிறீங்க, அங்கே யாரோ ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, அவருக்கு நம்ம மொழி தெரியாது, அவர் ஹிந்தியில் பேசலாம், நீங்கள் தமிழில் பேசுங்க. அவர் ஆங்கிலத்தில் பேசலாம், நீங்கள் தமிழில் பேசுங்க. நாம் அவரை துன்புறுத்தவில்லை. அவர் ஊதியம் வாங்குகிறார், ஒரு இடத்திற்கு வேலைக்கு வந்திருக்கிறார். இந்த ஊர் மொழியை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு உதவலாம். அவரோடு இணைந்து போய் என் மொழியை நான் தரையில் போட்டுட்டு அவர் மொழியை கற்றுக்கொள்வதற்கு நான் என் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும். ஆக நீங்கள் தமிழில் பேசுவதற்கு வெட்கப்படுவது தான் பேசாமல் இருப்பதற்கு காரணம். சுலபமாக ஆங்கிலத்துக்கு தாவி நானும் இந்த உலகத்தில் புத்திசாலி என்று காட்ட விரும்புகிறோம். அது ஆபத்து. இப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, பல மொழிகள் இருந்தன இப்போது இல்லை என்று. தமிழ் அப்படி ஒரு நிலைமைக்கு போய்விடும், நிச்சயமாக போயிடும். அப்போ என்னங்க, திருக்குறள், சங்க இலக்கியம், 10 பாட்டு, 8 தொகை எல்லாம் எல்லாம் போயிடுமா? இருக்கும், எல்லாம் நூலகங்களில் இருக்கும், அருங்காட்சியங்களில் இருக்கும், பேச்சில் இருக்காது. பேச்சில் இல்லாத மொழி, நாக்கில் இல்லாத மொழி, செவியில் இல்லாத மொழி, கண்ணில் பார்வையில் படாத மொழி, படிக்க முடியாத மொழி, உயிர்ப்பில்லாத மொழி காணாமல் போய்விடும். அதை இந்த தலைமுறை பொருளாதார வளர்ச்சி, நாகரிகம் என்ற புதிய வாய்ப்புகளில் இழந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன், அது எப்படி சார் தமிழ் போயிடும், தமிழ்லாம் போகாது, அது வலிய மொழி என்று நீங்கள் உங்களை சமாதானப்படுத்தி கொள்ளலாம். சுமேரிய மொழி என்று ஒன்று இருந்தது. நீங்கள் சுமேரிய நாகரிகம்னு ஒன்று சில பேர் பள்ளியில் படிச்சிருப்பீங்க. நீங்கள் சுமேரிய மொழி தான் இப்போ இருக்கிற ஈராக், சிரியாவில் பேசப்பட்ட மொழி. ஒரு நாகரிகத்தின் தொட்டில்னு சொல்லுவாங்க அதை. அந்த மொழி இல்லை. லத்தீன் மொழி இப்போது இல்லை. கிரேக்க மொழி பேச்சில் இல்லை. மான்சு சைனாவில் இருந்தது இல்லை. டாஸ்மேனியன் ஆஸ்திரேலியா மொழி இல்லை. எகிப்து, நம்ம பிரமிட்லாம் பார்க்குறோமே, அங்கே பேசிய எகிப்து மொழி இல்லை. மாயன்கிற சென்ட்ரல் மத்திய அமெரிக்காவில் இருந்த மொழி இல்லை. மங்க்ஸுங்கிற அயர்லாந்து மொழி இல்லை. ஐனுங்கிற ஜப்பான் மொழி இல்லை. இயேசுபிரான் பேசிய விவிலியம் முதலாக எழுதப்பட்ட ஹீப்ரு மொழி இல்லாமல் போய் உணர்வு வரப்பெற்று இஸ்ரேலில் மீண்டும் மறுகட்டமைப்பு செய்து பேசி பழகுகிறார்கள் ஹீப்ரு. இந்தியாவிலிருந்து தென்கிழக்காசியா முழுக்க பரவிய புத்தர் பேசிய பாலி மொழி இப்போது இல்லை. இந்த மொழிகள் எல்லாம் இருந்தன, கொடிகட்டி பறந்தன, பலரும் பேசினார்கள். இருந்தது, பேச ஆள் இல்லை, காணாமல் போய்விட்டது. யுனெஸ்கோ சொல்லுகிறது, இன்னும் சில ஆண்டுகளில் உலகத்தில் இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிற 7000 மொழிகளில் 40 விழுக்காடு மொழிகள், அதாவது 2800 மொழிகள் பேச ஆள் இல்லாமல் அழிந்து போகும். தமிழர்களே, தமிழை நீங்கள் 40 விழுக்காட்டில் வைக்க விரும்புகிறீர்களா, 60 விழுக்காட்டில் வைக்க விரும்புகிறீர்களா? தமிழ் பேசுவது, நான் இப்போ பேசுறது உங்களுக்கு புரியலையா? ஐயா குணசேகரன் பேசினது புரியலையா? இது அப்படியே வேறு கூட்டமாக இருந்தால் எங்கள் 2 பேரால் ஆங்கிலத்தில் பேச முடியாதா? வேற்று மொழியினர் உட்கார்ந்து ஆங்கிலத்தில் பேசுகிறோம். உங்களுக்கு தமிழ் தெரியும், எனக்கு தமிழ் தெரியும் என்றால் இதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷங்கிற தமிழ் கிடையாது. தமிழ் பிற மொழி கலப்பு இருக்கு, அது ஒரு தொந்தரவு என்பது கூட தமிழ் இல்லை, அது ஒரு சிக்கல். அப்படி நமக்கு அடையாளம் தெரியாத பல பிறமொழி சொற்களை தமிழ் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஓரளவிற்கு சரி, அதற்கு மாற்றுச் சொற்களை கொண்டு வரலாம், தூய தமிழில் பேசலாம். தனித்தமிழ் இயக்கமெல்லாம் நடந்தது முன்னாடி தமிழ்நாட்டில். இல்லாவிட்டால் நாம் ஒரு குவியலாக ஒன்றும் இல்லாத அடையாளம் இல்லாமல் போய்விடுவோம். அதனால் தமிழை நீங்கள் உயர்த்தி பிடிக்க மேடைகள் அல்ல இடம், வீராவீச்சமான பேச்சுக்கள் அல்ல வழி. நீங்கள் தமிழிலே எழுதுவது, தமிழிலேயே படிப்பது. ஒரு பண விடைத்தாள்ங்கிற மணி ஆர்டர் தமிழில் அச்சடிக்க எவ்வளோ சிரமப்பட்டு தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்திருக்கு தெரியுங்களா? எந்த படிவமும் ஆங்கிலத்திலையும் ஹிந்தியில் மட்டும்தான் இருந்த ஒரு நிலைமை இருந்தது. மாற்றி இருக்கிறோம். உங்களாலும் என்னாலும் சமாளித்து கொள்ள முடியும்.
நம்முடைய வயதான தாத்தா பாட்டிகள், கிராமத்தில் இருப்பவர்கள், தமிழ் மட்டுமே தெரிந்திருப்பவர்கள் இந்த நாட்டில் எப்படி பிழைப்பது? நம் காரணமாக தமிழ் இல்லாமல் போய்விட்டால் அவர்களெல்லாம் என்ன செய்வார்கள்? நீங்கள் எத்தனை பேர் வங்கிகளுக்கு சென்று தானியங்கி பணம் எடுக்கிற ஏடிஎம்மில் பணம் எடுக்கிற போது மொழியை தேர்வு செய் என்று சொன்னால் தமிழை தேர்வு செய்கிறீர்கள்? உங்களுக்கு அலைபேசி அழைப்புகள் வந்தால் ஹிந்தியிலோ ஆங்கிலத்திலோ பேசி உங்களுக்கு எந்த மொழியில் பதில் வேண்டும் என்பதற்கு நீங்கள் பொத்தானை அமுக்குங்கள். தமிழ் வேண்டும் என்றால் 1, ஆங்கிலம் என்றால் 2 என்றால் எத்தனை பேர் தமிழே? அதில் கூட நம்ம தமிழை தேர்ந்தெடுத்து விடுவோம். ஆனால் வங்கிகளில் நாம் தேர்ந்தெடுப்பதில்லை. விமான பயணங்கள் போது நான் பார்க்கிறேன், அங்கே இருக்கிற பணிப்பெண்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. விமானம் தற்செயலாக தண்ணீரில் விழுந்து விட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மேலிருந்து தற்செயலாக வருகிற இதை மாட்டிக்கொண்டு இப்படி ஊதி நீங்கள் அதை பருமனான பிறகு குதித்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்கிற மிக முக்கியமான பாதுகாப்பு தகவலை மதுரையிலிருந்து சென்னைக்கு போகிற விமானத்தில் ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். புடவையை கட்டிக்கொண்டு நம்முடைய அம்மாக்களும் பாட்டிமார்களும் அவர்களுக்குள் கதை பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த பொண்ணு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கு, இந்த பொண்ணு ஆபத்து என்றால் நீ எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று தகவல் சொல்லி கொண்டிருக்கிறது. தமிழில் பேசினால் கேட்பார்கள், ஏதோ மொழியில் பேசுகிறது. அதை கூட நம்மால் உறுதியாக தமிழ்நாட்டில் பறக்கிற விமானங்களை தமிழில் கட்டாயம் நீ ஆங்கிலத்தில் சொல்லு, வேற ஏதாவது சொல்லு என்று சொல்வதற்கு போராட வேண்டியிருக்கிறது. காரணம், பெரும்பாலானவர்களுக்கு அக்கறை இல்லை. தமிழுக்காக யாராவது ஒரு ஆள் சண்டை போட்டு கொண்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல நின்று கூட ஆமாங்க தமிழில் சொல்லுங்க, ஏங்க சொல்ல மாட்டீங்க என்று கேட்க எத்தனை பேருக்கு உங்களுக்கு மன துணிவு இருக்கிறது? எவ்வளவு பேர் நீங்க அந்த முன்முயற்சி எடுப்பீங்க? ஆக தமிழை நாம் அழியாமல் காக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அடுத்த தலைமுறைக்கு என்ன பேர் வைக்கிறோம்? 2 எழுத்தில் இருக்கிற சமஸ்கிருத பெயர்களை தமிழர்களுக்கு வைத்துக் கொண்டு இருக்கிறோம். நீங்க உங்க சித்தப்பா, பெரியப்பா, அத்தை அவங்க வீட்டிலெல்லாம் பிறந்த குழந்தைகளுக்கான பேர்களை பாருங்க, விசு, கசு, முசுன்னு இருக்கும். ஒண்ணுமே புரியாது நமக்கு. எங்கேயாவது நீங்க போனீங்கன்னா உங்களை தமிழன் என்று அடையாளம் காண முடியுமா? தமிழ் ஒரு அடையாளம் இல்லையா? வள்ளியப்பன்னா வேற மொழியில எங்கேயாவது இருக்க முடியுமா? வள்ளியப்பன்கிற பேர் நமக்கு ஒரு அடையாளம். பகலவன்னு வையி, கதிரவன்னு வையி, பொற்கொடின்னு வையி, எவ்வளோ நல்ல தமிழ் பெயர்கள், பொதுவான பெயர்கள் இருக்கின்றன. ஆக தமிழில் பெயர் வையுங்கள், தமிழில் பேசுங்கள். எஞ்சியுள்ள செம்மொழி தமிழ்தான். 5500 ஆண்டுகள் வரலாறு இருப்பது உண்மைதான். அகழ்வாராய்ச்சிகள் பல விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், கொற்கை, சிவகலை, வாசவசமுத்திரம் பல இடங்கள்லேருந்து நமக்கு கிடைக்குது. சிறப்பாக வாழ்ந்திருக்கோம், மிக சிறப்பாக வாழ்ந்திருக்கிறோம். இடையில் ஏதோ பெரிய பிரளயமோ அல்லது பெரிய பூகம்பமோ ஏதோ ஒன்று எல்லாம் மண்மூடி போச்சு. திரும்ப வந்த போது நமக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தேடி எடுத்து தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அவற்றை வைத்து நாம் ஒட்ட வைத்து அந்த பானைகளை வைத்து அதில் இருக்கிற எழுத்துக்களை எல்லாம் வைத்து அதனுடைய, உங்களுக்கு தெரியும் இல்லை, பொறியியல் கல்லூரி மாணவர்கள் ஒரு பொருளுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்டதுங்கிறது கார்பன் டேட்டிங்னு சொல்றாங்க. இந்த உலகத்தில் ஒரு பொருள் இருந்ததுன்னா அது கார்பனை இழுத்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு கார்பன் அது மேலே படிந்து இருக்கிறதோ அத்தனை ஆண்டுகள் பழமையானது என்பது போல ஒரு ஆய்வு, நிரூபிக்கப்பட்ட ஆய்வுகளில் நாம் மிக பழமையான ஒரு நாகரிகம் என்று கண்டெடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் போக நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு நல்ல நாகரிகமும் பண்பாடும். இது பண்பாட்டு பரப்புரைன்னு தான் போட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், தமிழர் வாழ்வில் 2 பிரிக்கிறாங்க, அகவாழ்வு, புற வாழ்வு. வீட்டுக்குள்ளே எப்படி வாழணும், வெளியில் எப்படி பொது இடங்களில் வாழ வேண்டும். அகம், புறம், அகநானூறு, புறநானூறு. நீங்கள் காதல்ங்கிறது வேற, வீரம், பெருந்தன்மை, விருந்தோம்பல், உயிர் இரக்கம், நல்லிணக்கம், உலக ஒற்றுமை என்று ஒரு வாழ்ந்த ஆளுங்களால் தான் சொல்ல முடியும். நீங்கள் ஒரு முதிர்ச்சி எப்போ வரும்? பலதையும் பார்த்த பிறகு தான் வரும். நீங்கள் தமிழ் சமுதாயம் எழுதி வைத்திருக்கிற பாடல்களை எல்லாம் பார்த்தா மிக முதிர்ந்த நாகரிகம்ங்கிறது இந்த உடையில் இல்லை, இது இல்லை நாகரிகம், இது இல்லை மாடர்ன் என்பது சிந்தனை. அப்போ தனக்கு எல்லாம் வேண்டும் என்று கேட்பது விலங்குகளுடைய இயல்பு. அடிச்சு புடுங்கிறது, அடுத்தவங்களை கடிச்சு திங்கிறது. இதிலிருந்து மனிதன் உயர்ந்து கொண்டே போகணும், மேன்மை கொள்ள வேண்டும். மேலே போக போக மற்றவர்களுக்கு கொடுப்பது. அதைத்தான் நம்முடைய பண்பாடு என்று நாம் சொல்லுகிறோம். பண்பாடு என்பதற்கு விளக்கம் திருத்திய ஒழுக்கம்.
அது திருத்திய ஒழுக்கம். அது இன்னும் பெட்டராக நம்ம பண்ணுறோம்னு நாகரிகம் என்பது திருத்திய வாழ்க்கை என்று சொல்லுகிறார்கள். இலக்கியங்கள் காலத்தின் கண்ணாடி. நம்மக்கிட்ட நிறைய இலக்கியங்கள் இருக்கிறது. இப்போது அது நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் ரொம்ப பண்பட்ட சமூகம் எப்படி இருக்கும் என்றால், ஒரு போர் நடந்தால் கூட என்ன பண்ண வேண்டும் என்பது புறநானூறு பாடல் சொல்லுகிறது. சண்டை தான், எதிரி நாடு தான். இப்போ எப்படி சண்டை போடுறாங்க? மொத்தமாக கொத்து கொத்தா அழிக்கிறாங்க. இலங்கையில் எப்படி அழிச்சாங்க? கொத்து கொத்தா அழிச்சாங்க. அப்படியே கார்பெட் பாம்பிங்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இருக்க அவ்வளோத்தையும் புழு பூச்சி மருந்தடித்து பூச்சி கொள்கிற மாதிரி கொள்ளுவாங்க இப்போ. ஆனால் தமிழர்களுடைய புறநானூறு சொல்வது, புண்பட்டவர்கள், முதியோர்கள், இளையோர்கள் மீது படைக்கலம் செலுத்தக்கூடாது, அவங்களை அடிக்கக்கூடாது. சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்கல்ல, அந்த அம்மா எரிச்ச போது கூட யாரெல்லாம் எரியக்கூடாது என்று பசு, குழந்தைகள், பெண்டின் அப்படி ஒரு பகுதி பிரித்தாங்க. அப்போது எப்பயுமே அடுத்தவர்களை பற்றி சிந்திக்கிற ஒரு குணம். தமிழ் மட்டும் பேசினா பத்தாது, தமிழ் பெயர்கள் வைத்தா பத்தாது, தமிழர்கள் போல நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நடத்தையில் அந்த பண்பாடு நாகரிகம் தெரிந்து நம்மை பார்ப்பவர்கள் கேட்க வேண்டும். வெளிநாட்டிலேருந்து வந்தவன் யாராவது நாம் ஒரு பொது இடத்துல ஜெர்மனிலேயோ வேறு எங்கேயோ நம்ம இருந்தோம்னா, நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்து வருகிறீர்கள், நீங்கள் பேசும் மொழி என்ன, அவன் தெரிந்துக்க ஆர்வம் வரணும். எப்போ நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமாக கற்பு, ஒரு காதலில் எவ்வளோ வகை வச்சிருக்காங்க பாருங்க. கற்பு, களவு, அம்பல், அலர்த்தூற்றல், உடன்போக்கு, இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஆக எவ்வளவு நீண்ட நெடிய ஒரு பாரம்பரியம் இருந்தால் இப்படிப்பட்ட பெயர்களை வைக்க முடியும், அதை பயன்பாட்டில் கொண்டு வர முடியும். இப்போது தங்க நகைகள் கிடச்சிருக்குன்னா அப்போது தங்கத்தை அப்போவே கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருக்கு. இரும்பில், கல்லில், எலும்பில் எல்லாம் ஆயுதங்கள், கருவிகள் செய்திருக்கிறார்கள். பல நூற்பு விளையாட்டு தாயக்கட்டையெல்லாம் கிடச்சிருக்கு. நம்முடைய 1-2 பாடல்களை மட்டும் சொன்னால் நம்முடைய பெருமை நல்லா புரியும்னா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் திருவள்ளுவர் சொல்கிறார் 322வது குறளில். பகுத்து உண்டுன்னா பிரித்து சாப்பிடு, எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடு. யாருக்கு சாப்பிடும்? பக்கத்தில் இருக்கவனுக்கு மட்டும் இல்லை. பல் உயிர் ஓம்புதல். நம்ம வீடுகளில் கோலம் போடுறத அரிசி மாவில் போடணுங்கிறதுனுடைய அடிப்படை அந்த அரிசி மாவை எறும்பு திங்கும். உன் வீட்டுக்கு அழகாகவும் இருக்கும். அந்த கோலத்தில் இருக்கிற அரிசி இப்போ இருக்கிற கல்லில் அரைச்சி நம்ம வெள்ளை கலரில் கோலம் போடுறோம், அது தின்னுச்சுன்னா எறும்புக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், இதே அடைப்பு வந்துடும்னு வச்சுக்கோங்க. நம்ம செய்ய வேண்டியது அரிசி மாவு கோலம். அப்போது காகங்களுக்கு உணவு வைக்கிற ஒரு பழக்கம். காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு அவர் பாடினார். நீங்கள் இப்போ இந்த பண்பாட்டு ஒளிப்படத்தில் பார்த்துருப்பீங்க. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். பட்டாங்கில் உள்ளபடின்னா 2 வகை தான் ஜாதி. ஒன்று கொடுக்குறவன், இன்னொருத்தன் கொடுக்காதவன். அப்படி யோசித்த சமூகம் நம்முடைய சமூகம். எல்லோருக்கும் பகுத்து கொடுங்கள் என்று சொன்ன சமூகம். நூலோர் தொகுப்பினும் எல்லாம் அதை தலைசினான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். எல்லா உயிர்களுக்கும் இன்றைக்கு பயோடைவர்சிட்டின்னே ஒன்று இல்லை. இன்றைக்கு எல்லாத்துக்கும் ஒரு பூச்சி மருந்து வச்சுருக்கோம். கரப்பாம்பூச்சியை பார்த்தா புஸ்ஸுன்னு ரெட் கலரில் அடிக்கணும்னு சொல்கிறாங்க. கருப்பு கலரில் அடி, அதுக்கும் அது சாக மாட்டேங்குது. இப்போ அடுத்து புது கலரில் ஒன்று கண்டுபிடிப்பாங்க, புதிய வண்ணத்தில். எறும்பா பவுடரை போடு, எல்லாவற்றையும் அழித்து விடு. இந்த மனிதனை மாதிரி ஒரு மோசமான உயிரினம் கிடையவே கிடையாது. எல்லாவற்றையும் அழித்து தானே திங்க வேண்டும் என்கிற மொத்த மனித கூட்டத்தில் தமிழர்கள் வேறுபாடாக இருந்திருக்கிறோம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். காக்கை ஜாதி இரண்டொழிய எல்லாம் சொன்னாங்க. ஆக இப்போ தமிழ் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொல்லிவிட்டேன். இந்தியா சொன்னேன், தமிழ் சொன்னேன். இப்போ நீங்க உலகம் உன்வசம் என்றால் இந்த உலகம் உங்கள் வசம்தான். இன்றைக்கு நீங்கள் உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு வாழ்க்கை இன்னும் ஒரு 70-80 ஆண்டுகள் நிம்மதியாக வாழ்ந்து கொடுத்து பகிர்ந்து உண்டு அடுத்து உங்களுக்கு அடுத்த வழித்தோன்றலை உருவாக்கிட்டு நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் வணக்கம் சொல்லி விடைபெறலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் வாழ்வதற்கு இந்த உலகம் உங்களுக்கு உரியது, உங்களுக்கும் உரியது, எல்லாருக்கும் உரியது. எண்ணியர் எண்ணியாங்கு எய்துபவருங்க திருவள்ளுவர். நீங்கள் ரொம்ப தெளிவாக நினைக்கணும், எனக்கு என்ன வேணுங்கிற தெளிவாக இருக்கிறவங்க அதை அடைஞ்சிருவாங்க. அவர் சொன்னார், நான் எப்படி சொல்கிறேன். ஆக்கமும் அதர்வினாய் செல்லும். நீங்கள் அவர் திருவள்ளுவர் சொல்கிறது தொடர்ந்து நீ ஒர்க் பண்ணிக்கிட்டே வேலை செய்து கொண்டே இருங்கிறாரு. வெள்ளத்தனைய மணர் நீட்டம்ங்கிறாரு. இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும்
இப்போ நான் சில வேலைகள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பொறியியல் முடித்த உடனே வேலை கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. இப்போ ஐயா சொன்ன அந்த கட்டுரை வந்து தமிழ் திசை தென் திசைன்னு ஒரு 4 இதழ் வருது. அதில் நான் இப்போ ஒரு தொடர் எழுத ஆரம்பிச்சிருக்கேன், என்னுடைய 25வது தொடர். அந்த தொடரினுடைய தலைப்பு வந்து அவங்க கொடுத்தது தான், சம்பளம் பத்தலையா, சம்பளம் பத்தலையா. உங்களுக்கெல்லாம் வழி சொல்கிறாரு சோமவள்ளியப்பன்கிறது தான் அந்த தொடர். அதில் நான் சொன்னதில் ஒன்று வந்து படிக்கிற பொழுது படிப்பு, முடித்த பிறகு வேலை தேடுதல், அதற்கப்புறம் வேலைக்கு போதல் என்பது முந்தைய காலம். இப்போ உலகம் வேகமாக இருக்குது, 2 கோடி வண்டி உற்பத்தி ஆகுது, இந்தியா இதில் இருக்குது அதில் இருக்குது அப்படிலாம் இருக்குன்னா எல்லாம் ஹைவேல போயிட்டுருக்கு. தேசிய நெடுஞ்சாலையில் பறந்து கொண்டு இருக்கிற போது நாம் ஒத்தையடி பாதையில் போக முடியாது. இன்றைக்கு உங்களிடம் இருக்கிற நேரம் என்பது உபரி அல்ல, பொழுதுபோக்குவதற்கு அல்ல, வீணடிப்பதற்கு அல்ல. முன்போல ஆசிரியர் சொல்லி கொடுப்பது தான் பாடம், வீட்டில் போய் அதை மனப்பாடம் பண்ணணும், வந்து தேர்வு எழுதணும், வேலை தேடணும், கிடைச்சா கிடைக்கும் என்பதல்ல நிலைமை. உங்களுடைய போட்டியாளர்கள் உங்கள் வயதினர் உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பல இடங்களுக்கு போய் நான் தெரிந்து கொள்கிறேன். நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, நீங்கள் இப்போது உலகத்திலேயே 3வது பெரிய நாடு ஸ்டார்ட் அப் என்று சொல்லுகிற புதிதாக நிறுவனங்கள் உருவாக்குவதில் 1,70,000 புதிய நிறுவனங்கள் உருவாகி இந்தியாவில் இருக்குது ஸ்டார்ட் அப்ஸ். இப்போ உங்கள் ஊரில் பல ஸ்டார்ட் அப் இருக்கும், புதிய நிறுவனங்களுக்கு பேர் ஸ்டார்ட் அப்னு பேர் வச்சுருக்காங்க. ஸ்டார்ட் அப் புதுசாக ஆரம்பிச்சது. நீங்கள் ஆரம்பிக்கலாம். எனக்கு என்ன சார் தெரியும்? தெரியுது, உங்களுக்கு என்ன தெரியும்னு உங்களுக்கு தெரியாது. புத்தர் சொல்கிறார், உலகத்தினுடைய மிகப்பெரிய நூற்களஞ்சியம் அவர்கள் மனது. நூற்களஞ்சியம், ஒரு பெரிய லைப்ரரி நம்ம மனசுங்கிறாரு. நாம் வந்து நம்முடைய மிக தொன்மையான மனிதர்களை நீட்சி படிக்கிறது மட்டும் நம்ம இல்லை. நீங்கள் பிறந்த குழந்தை அதுவாக தான் தவக்குது. ஏதாவது டியூஷன் போகுதா, பயிற்சிக்கு போகுதா, பேசுறதுக்கு பயிற்சி கொடுக்குறோமா, எல்லாம் நம்மளால் கற்றுக்கொண்டு விட முடியும். நீங்கள் இப்போது நிறைய எத்தனை பேர் செயலிகள் நீங்கள் உருவாக்க முடியும், ஆப் டெவலப்மெண்ட்டு. இது எதுவும் கஷ்டம் இல்லை, சிரமம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் கூடுதலாக இது போன்ற விடயங்களில் செலுத்துங்கள். உங்களுக்கு கிடைக்கிற உபரி நேரங்களை நீங்கள் படித்து முடிப்பதற்கு முன்பே உங்களுக்கு வேலை கிடைத்து விடும். இந்த நம்ம யூஸ் பண்ணுற பயன்படுத்தி கொண்டிருக்கிற வாட்ஸ்அப்புங்கிற கட்செவியை 2 பேர் உருவாக்குனாங்க. ஒருத்தர் உக்ரைன்காரன், இன்னொருத்தன். அவங்க 2 பேரும் உருவாக்கி அதை கொண்டு போய் யாஹூ நிறுவனத்துக்கிட்ட விற்க முயற்சி செய்கிறாங்க. அது வாங்க மாட்டேன்ட்டாங்க யாஹூ. இல்லை, அது விற்க முயற்சி செய்யலை. இவங்க 2 பேரும் முதல்ல போய் யாஹூ நிறுவனத்தில் வேலை கேட்குறாங்க. அப்போ இவங்க அதை உருவாக்கி இல்லை, அவன் நீங்கள் வேலைக்கு தகுதியானவர்கள் இல்லை என்று சொல்லிவிடுகிறாங்க. அதற்கப்புறம் அவங்க வந்து உருவாக்குனது தான் வாட்ஸ்அப். 2 பேரால் உருவாக்க முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு அரட்டை என்று ஒரு செயலி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய உலகம் வந்து நீங்கள் விவசாயம் ஓரளவுக்கு தான், எல்லாருக்கும் அங்கே வேலை கொடுக்க முடியாது. எந்திரங்கள் வந்துருச்சு. கொஞ்சம் பேர் வேலை செஞ்சாலே நிறைய உற்பத்தி செய்ய முடியுது. அங்கே வேலை செஞ்சாலும் நிறைய பணம் கிடைக்க மாட்டேங்குது. அடுத்து தொழிற்சாலைகள், அங்கேயும் மனித எந்திரங்கள், ரோபோ வருது, செயற்கை நுண்ணறிவு வருது. குறைந்த நபர்களை வச்சு நிறைய வேலை செய்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் விலை குறைவாக விற்பனை செய்ய முடியும். அங்கேயும் ஒரு தன்னிறைவு வந்து கொண்டு இருக்கிறது. இப்போதைக்கு அடுத்த கட்டமாக நடந்து கொண்டிருப்பது நீங்கள் இந்த புதிய சர்வீசஸ்ங்கிற சேவை உலகம். அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. செயலிகள், நான் இந்த கல்லூரி பல கல்லூரிகள் நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களால் முடியும். நீங்கள் செயலிகள் உருவாக்கலாம். நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. நான் இப்போ சொல்லுவதெல்லாம் உங்களுக்கு உடனடியாக சிலருக்கு மனதில் பதியலாம், சிலருக்கு பதியாமல் இருக்கலாம். ஆனால் இது ஒளிப்பதிவில் இருக்குது. நீங்கள் பின்னாடி போய் இந்த ஒளிப்பதிவை பார்க்கலாம், இந்த எழுத்துக்களை குறித்து கொள்ளலாம், தேடுபொறியில் தேடலாம். எது ஒன்றும் தொடர்ந்து செய்யத்தான் எறும்பூர கல்லும் தேயும் சொல்லி ஒரு பழமொழி இருக்குது தமிழில். எறும்பு ஊர்னாலே கல் தேஞ்சிருமா. எறும்பே எத்தனுண்டு, அதனுடைய கால் எத்தனுண்டு, அது நடக்கிறதுல போய் கல் தேயுமானா தேயும். தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் தேய்ந்து விடும். அப்போ நீங்கள் எது ஒன்றை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறீர்களோ அது உங்கள் வசப்படும். உலகம் வசப்பட வேண்டும் என்றால் அது வந்து தங்க தாம்பாளத்தில் வச்சு யாரும் கொண்டு வந்து ஐயோ பாவம் இந்தாப்பா நீ கொஞ்சம் வச்சுக்கோ என்று கொடுக்க மாட்டார்கள். எனக்கு வேண்டியதை நான் உருவாக்கி இருக்கிறேன். நான் இன்றைக்கு காலையில் கிடைத்த 1 மணி நேரத்தில் நேற்று என்ன கேட்டாங்க, அந்திமழை என்கிற ஒரு இதழிலேருந்து நீங்கள் வந்து பொறுமை என்கிற தலைப்பில் ஒரு சிறப்பு இதழை நாங்கள் தயாரிக்கிறோம். அந்த பொறுமைங்கிறதுக்கு முதலீடுகள் பற்றி நீங்கள் ஒரு கட்டுரை எழுதணும், எப்போ வேணும்னு கேட்டேன். 4 நாள் நான்
என்னய்யா நீங்கள் ஒரு இதழ தயாரிக்க 4 நாள் தானே யோசிப்பீங்க முன்கூட்டின்னு. முன்னாடி யோசிச்சிட்டோம், கடைசியாக தான் உங்களை யோசித்தோம், முதலீடு ஒன்று சேர்த்துக்கலான்னு. நான் சொன்னேன், நிகழ்ச்சிகள்லாம் போகிறேன், நீங்கள் பண்ணிடுவீங்க ஐயா. நான் ரயிலுக்கு கிளம்புவதற்கு முன்னாடி என்னுடைய கட்சவியிலேயே 950 வார்த்தைகள் கொண்ட கட்டுரையை தயார் செய்து ஆயத்தம் செய்து அனுப்பிவிட்டு, இன்று காலை கிடைத்த நேரத்தில் என்னுடைய மடிக்கணனையை வைத்து திருத்தி அதை 1000 சொற்களாக்கி அனுப்பிச்சிட்டேன். ஒரு கட்டுரை எழுத நான் 3 நாள் எடுத்துக்கொண்டால் 4 நாள் எடுத்துக்கொண்டால் எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. இன்றைக்கு உலகத்தில் கருவிகள் உதவி நான் எழுதிடுறேன். நான் படிக்கிற காலத்தில் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்ன ரொம்ப விளையாட்டாக வச்சுருந்தாங்க. நான் விழித்து கொண்டது சற்று தாமதமாக. நானே இவ்வளோ உயரம் வந்திருக்கேன். நீங்கள் எல்லாம் இப்போ விழித்து கொண்டால் இன்னும் மிக அதிக உயரம் போகலாம். கிராஃபிக் டிசைன், வீடியோ எடிட்டிங். வீடியோ பார்ப்பவர்களாக இருக்காதீர்கள், உருவாக்குபவர்களாக மாறுங்கள். நீங்கள் எவ்வளவோ சின்ன குழந்தைகளுக்கு பண்ணலாம். மாபெரும் கனவை பற்றி ஒரு வீடியோ நீங்கள் தயாரிக்கலாம். அந்த வீடியோவை நீங்கள் வைரல் ஆக்கலாம், அதை முதல்வரே பார்க்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், வைதிஸ் குலவரிங்கிற பாட்டு, தனுஷ் பாடின பாட்டை அவருக்கு யார்கிட்டையும் எடுத்துகிட்டு போகல. அது வித்தியாசமாக இருந்தது, சிறப்பாக இருந்தது என்றால் அதுவே அதை தள்ளிக்கிட்டு போச்சு. அதை அமிதாப் பச்சன் பார்த்தாரு, அதை பராக் ஒபாமா பார்த்தார், அப்போ அமெரிக்க பிரதமர். நன்றாக இருந்தால் எல்லோரும் பார்ப்பார்கள், அவர்கள் நம்மை தேடுவார்கள், நாம் யாரையும் தேட வேண்டாம். ஆக நாம் இங்கே வேலை செய்து கொண்டே இருந்தால் இங்கேருந்து பிறக்கிற பொறி உலகம் மொத்தமும் போயிடும். கிராஃபிக் டிசைன், வீடியோ எடிட்டிங், டேட்டா என்ட்ரி, கேடு, டிராயிங் என்று நிறைய இருக்கிறது. பைத்தான், ஜாவாவில் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். நானே கற்றுக்கிறேன், நான் எங்கே சொல்லிக் கொடுக்குறதுன்னு நினைக்காதீங்க. உங்களால் முடியாது என்பது எதுவுமே கிடையாது. நம்முடைய நாளைய சாதனைகள் எதையாவது தடுப்பதற்கு ஏதாவது ஒன்று இருக்கிறது என்றால் அது நாம் நம்மை பற்றி வைத்திருக்கிற நினைப்பு மட்டும்தான். என்னால் எல்லாம் முடியாதுன்னா முடிஞ்சு போச்சு, கதவை இழுத்து பூட்டியாச்சு. எதுவாக இருந்தாலும் செய்வேன், நேரம் கொடுங்க என்பதாக நம்முடைய அணுகுமுறை இருக்க வேண்டும். நிறைய பேர் நீங்கள் இப்போ முழு நேர கல்லூரி கிடையாது, பகுதி நேரம் யாருக்காவது வேலை செய்ய வேண்டும். நான் சொன்னேன், சாலைகள் அல்ல, இணையங்கள் தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குற மிகப்பெரிய சாலைகள். வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் பல நிறுவனங்களுக்கு நீங்கள் செய்யலாம். எடுத்த உடனே செய்ய முடியாது தான். நீங்கள் எதையும் முதல்ல எடுத்த உடனே சரியாக செஞ்சிட முடியாது தான், நமக்கு தெரியாது தான். திரும்ப திரும்ப செய்ய அது கைவசம் வந்துவிடும். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, குவாலிட்டி அஷூரன்ஸ் டெஸ்டிங்கு, டேட்டா அனாலிட்டிக்ஸு, எம்பெட்டட் சிஸ்டம்ஸு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, டெக்னிக்கல் சப்போர்ட். எப்பயுமே நான் அந்த கட்டுரையில் கூட எழுதியிருந்தேன், எடுத்தவுடன் இந்த சம்பளத்துக்காகவா, இவ்வளோ சின்ன தொகைக்காக நான் உங்களுக்கு வேலை பார்க்கணுமா, நான் இவ்வளோ தூரம் போயிட்டு வரணுமா, என் வண்டியில் வரணுமா? இல்லை, நீ வேலை பார்க்கல, நீ கற்றுக்கிற. நமக்கு யாரோ சொல்லி கொடுக்கிறார்கள், அவர்கள் வேலையை செய்வதற்கு நம்மை அனுமதிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒருவருடைய உதவி தேவைப்படுகிறது, நாம் சரியாக செய்யாவிட்டாலும் நம்மை அனுமதிக்கிறார்கள். அதன் மூலமாக நான் தவறுகள் செய்து செய்து கற்றுக்கொள்ளுகிறேன் இன்னொருவருடைய பணத்தில். அதுதான் அப்ரெண்டிஸ்ஷிப்பு, அதுதான் இண்டக்ஷன், அதுதான் இன்டர்ன். இன்டர்ன் என்றால் பக்கத்தில் மாமா வீட்டுக்கு பக்கத்தில், சித்தப்பா வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு கம்பெனிக்கு போய் பொழுதுபோக்குவதல்ல, ஒரு உள் பயிற்சியாளராக ஒரு நிறுவனத்துக்கு போவது. பயிற்சி என்பது அங்கே இருக்கிற அந்த வேலையை கற்றுக்கிறது இல்லை, ஒரு வேலை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது, அது எப்படி வழங்கப்படுகிறது, அது சரியாக செய்யலைன்னா எப்படி திட்டுறாங்க, வாடிக்கையாளர் என்ன சொல்கிறாரு, அதிகாரிகளுக்குள்ள என்ன பேசுகிறாங்க, இவ்வளவும் நம்ம அறியாமல் நாம் கற்றுக்கொள்வோம். இப்போ சொல்கிறாங்க இந்தியாவில் இத்தனை பேர், நான் சொன்னேன் 15 லட்சம் பொறியாளர்கள் வெளிவருகிறார்கள். நீ எந்த இணையத்தில் வேணாலும் போய் தேடி பாருங்க, அதில் வேலைக்கு தகுதியானவர்கள் 30%. 15 லட்சம் பேர் பொறியியல் முடிச்சு வருவாங்களாம். அதில் ஒரு 30%னா ஒரு 4.5 லட்சம் பேர் தான் வேலைக்கு ஏற்புடையவர்கள். மிச்ச பேர்லாம் சும்மா படிச்சிருக்கான், ஒன்றும் தயாரில்லை. அப்போ வேலைக்கு தயார் அந்த ஆகிறவர்கள் படிக்கிற போதே மனநிலை, நாலேஜ் மட்டும் இல்லை, அறிவு மட்டும் இல்லை, படிப்பு, ஸ்கில், செய்திறன், ஆட்டிடியூடு, ஆஸ்க்னு சொல்லுவாங்க, ஏஎஸ்கே, ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ். நாலேஜ் 3ஆவதாக வருது, முதல்ல வர்றது ஆட்டிடியூடு. ஒருத்தர் முடியாதுன்னு சொன்னால், தப்பாக செஞ்சுட்டேன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவம், அமைதி காக்கிற மனோபாவம், நான் மாற்றி செய்கிறேன் சார்ன்னு சொல்கிற பணிவு, நான் எங்கே தப்பாக போயிட்டேன் சார் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நான் பண்ணிடுறேன்னு கேட்குறது. அப்புறம் அவர்களே நம்ம அனுசரித்து போவார். பாவம் அந்த பிள்ளை 2 வாட்டி சார், பரவாயில்ல விடுறேன், நானும் தப்பு பண்ண வந்தேன்டா, பண்ணுறேன் இன்னொரு வாட்டி என்று சொல்லுவார். என்ன சார்
சும்மா நீங்கள் கொடுக்குற காசுக்கு ரொம்ப பேசுகிறீங்க, இதெல்லாம் நான் பண்ண முடியாது சார், அப்பா சொன்னார்னு வந்தேன். போ, 10 வருஷம் கழிச்சு வா, வாழ்க்கையில் உன்னோட ஆரம்பித்தவர்கள் எங்கே இருக்கிறார் என்று பார். ஆக உங்களுடைய மனோபாவம் இந்த கேம்பஸில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்து மாற்றி செய்யலாம். நான் பாம்பேயில் நான் சொன்ன தாஜ் ஹோட்டலில் என்ன ஒரு ட்ரெயினியாக போட்டிருந்த பொழுது எல்லோரும் எப்படி சாப்பாட்டு நேரம் தவிர மற்ற நேரத்தில் பொழுதை கழிக்கலாம் என்று பார்த்தபோது 18-19 வயசில் நான் அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் எப்படி சரியாக அடுக்கி வைக்கலான்னு போய் சொன்னேன். என்ன சிரிச்சாங்க போடான்னு. நான் போய் மேலதிகாரிகிட்ட போயிட்டேன், ஐயா இதெல்லாம் கண்ணாடியெலாம் உடையது மாற்றி வைக்கலான்னு செய்யினாங்க. எனக்கு உதவியாளர் வேணும்னு கேட்டேன், நானே பயிற்சியாளர், எனக்கு உதவியாளர் கொடுத்தாங்க, நான் செய்தேன். அப்போது கம்ப்யூட்டர் வசதியெல்லாம் கிடையாது. நான் அந்த ஜெனரல் மேனேஜர்னுடைய பர்சனல் செக்ரட்டரி வச்சு அவங்கள வச்சு நான் டைப் அடிச்சு வாங்கினேன். எனக்கு உடனே வேலை கொடுத்தாங்க, நான் எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னேன். நான் படித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் திறமையானவர்களை, வேலை செய்பவர்களை, விருப்பத்தோடு செய்கிறவர்களை அள்ளி கொள்ளுவதற்கு இந்த உலகம் காத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்கள் குறைவு. நீங்கள் அங்கே மாறுதல் செய்யுங்கள். இந்த கல்லூரி வீடு இருக்கிற எல்லா இடங்கள்லையும் எவ்வளோ பணம் கிடைக்குதுன்னு பார்க்காதீங்க, எவ்வளோ சிரமம் என்று பார்த்துக்க, எவ்வளவு கற்றுக்கொள்ளுகிறோம் என்று பாருங்கள். கண்டென்ட் ரைட்டிங், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டு, ஆன்லைன் டியூட்டரிங், வெர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ்னால் வயதான பெரியவர்கள் இப்போ நிறைய புதிய வீடுகள் வருது. அந்த வீட்லலாம் பெரியவங்க இருக்காங்க, நல்ல பண வசதி இருக்குது, அவங்க பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாடகைக்காரை பதிவு செய்து ஏற்பாடு செய்ய தெரியாது, ஒரு உணவை வரவழைக்க தெரியாது, வங்கியிலேருந்து பணம் எடுக்க தெரியாது. நீங்கள் அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம். ஒரு வெர்ச்சுவல் அசிஸ்டண்ட்னா நீங்கள் வேறு இடத்துல இருந்தே அவர்களுக்கு இல்லை எல்லா உதவி, அம்மா உங்களுக்கு வாடகைக்காரர் நான் பதிவு பண்ணிட்டேன், 15 நிமிஷத்தில் வர்றேங்கிறாங்க, நீங்கள் எங்கே போகணும், நீங்கள் உங்களுக்கு மத்தியான சாப்பாடு எங்கே, அதை நான் இப்போவே ஒரு ஆர்டர் கொடுத்துறவா. வெர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ், இப்படி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. நாம் இன்னும் பழைய மாதிரி ஏதோ ஒரு கம்பெனியில் போய் நிற்கணும், அங்கே தெரிஞ்சவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க, ஏமாற்றுவாங்க, இதெல்லாம் கிடையாது. எல்லாம் மாயை. நாம் ஒரு இருட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய மனோபாவம் ரொம்ப முக்கியம். கற்றுக்கொள்ளலாம் என்பது எப்படி பேசுவது, எப்படி பழகுவது, எப்படி நடந்து கொள்வது. இன்னமும் ஒரு குறைந்தபட்ச ஒழுங்கு இல்லாதவர்களை நான் உலகத்தில் பார்க்குறேன். ஒரு சொன்ன நேரத்துக்கு வரமாட்டாங்க, சொன்ன நேரத்துக்கு செய்ய மாட்டாங்க, தரமாட்டாங்க, அதை பற்றி அலட்சியமாக இருப்பாங்க. அதனால என்னம்பாங்க, கோபம் வருகிறது, பொறுத்து போகிறோம். ஆனால் அப்படி செய்பவர்களுக்கு வாரி கொடுப்போம், செய், இந்த வேலையை செய், அந்த வேலையை செய் என்று. உங்களுடைய வேலை ஒழுங்கு, ஒர்க் கல்ச்சர் என்று சொல்வார்கள், முடிவெடுப்பது, எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போது நீங்கள் படித்து முடித்து வேலைக்கு போகிறது என்பது ஒரு விளையாட்டு பந்தயத்தில் நேரடியாக ஆடப்போவது போல். நீங்கள் தான் கிரிக்கெட்டர், பேட் வச்சுட்டு நிற்கிறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் பாலை போடுறான், அடிக்கலான்னு போகிறீங்க, அவுட் ஆகிட்டீங்க, அவுட்டு தான். அடுத்த பந்தயத்தில் உங்கள் பேர் எடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் படிக்கிற போதே போகிறது நெட் ப்ராக்டிஸ் மாதிரி. நெட் ப்ராக்டிஸ் தெரியும் இல்லையா, ஆட்டத்துக்கு முன்னால் பயிற்சி செய்வது. அங்கே எத்தனை முறை அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது நெட் ப்ராக்டிஸு. அப்போ எப்படியெல்லாம் அவுட் ஆகிறோம் என்று தெரியும், எப்படியெல்லாம் அவுட் ஆகக்கூடாது என்று தெரியும். மற்றவர்களை கற்றுக்கொண்டு உண்மையான பந்தயத்துக்கு போகிற போது ஆயத்தமாக போவோம். படிக்கிற காலம் படிப்பதற்கு மட்டுமல்ல, வேலைகளுக்கு தயாராகிறது. உங்களுக்கு பிடிப்பது, உங்களுக்கு ஒத்து வருவது, சிறப்பானது எது என்பதை தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் பயிற்சிகளுக்கு போவதற்கு உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, MS விஸ்வநாதன் எவ்வளோ பெரிய அறிவாளி, எவ்வளோ பெரிய இசை ஞானி அவர். MS விஸ்வநாதன் இளையராஜாவை பாராட்டுவார். அவர் ஜூபிட்டர் பிக்சர்ஸில் கருவிகள் துடைத்து கொண்டிருந்த ஒரு ஆஃபீஸ் பையன். தமிழில் எவ்வளோ பாடல்கள் போட்டிருக்கார். அப்போது அவர் கருவி துடைக்கிற மனப்பான்மை இருந்தது அவருக்கு. ஒரு அலுவலக ஒரு உதவியாளராக இருக்கிற மனப்பான்மை இருந்தது. AR ரஹ்மான் முன்னாடி வெறும் அந்த கருவிகள் தான் இசைத்து கொண்டிருந்தார். எல்லா பிரபலமான அவருக்கு ஒரு நேரம் வந்தபோது வெளியில் வந்தார், பிரமாதமாக வெளியில் வந்தார். ஆக எடுத்தவுடன் நான் ஏசி பஸ்ஸில் போகணும், எனக்கு தனி அறை கொடுக்கணும், நான் எனக்கு 2 பேர் எனக்கு கீழே இருக்கணும் என்றால் தகுதியாக்கி கொண்டு ஆசைப்படு. உனக்கு அந்த இடம் உண்டு, உன்னை கொஞ்சம் ஆக்கி கொடு. நான் பொதுவாக சொல்வேன், பலருடைய மனம் என்பது காடு மாதிரி, நிறைய விளைஞ்சிருக்கும், உள்ளே போகவே முடியாது. விஷச்செடி இருக்கும், பூச்சி இருக்கும், பாம்பு இருக்கும், பழங்கள் இருக்கும், பூக்கள் இருக்கும், உள்ளே போக முடியாது. ஒரே குழப்பமாக இருப்பாங்க. வேறு சிலர் அவங்க வீடு மனசு தோட்டம் மாதிரி, இந்த
கல் முள் புதரை எல்லாத்தையும் நீக்கிட்டு அழகாக பாதை போட்டு பூச்செடி பழச்செடியை வச்சு தண்ணி ஊற்றி நல்லா அழகாக உலாத்திட்டு வரலாம். மனதை தெளிவாக வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு முழு வாய்ப்பும் தகுதியும் உடையவர்கள். தகுதியானவர்கள் ஆக்கி கொண்டு விடுங்கள். கொஞ்சம் நாள் இத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி. இன்றைய நிகழ்வை அறிவால் ஒளிரச் செய்த மிக முக்கியமான தருணம் நம் அனைவருக்கும் மிகுந்த ஊக்கத்தையும்